கைஸ், மறுபடியும் சொல்கிறேன், ஆஃபீஸ் பிரச்சனை வீட்டு பிரச்சனைன்னு எதுவும் பேசாமல் ஜாலியாக ட்ரக்கிங் போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். ஓகே? சாமி, பின்னாடி போய் உட்கார். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? வேற வேலை இல்லை. ஏய், முன்னாடி போய் உட்கார். ஏன்டா உங்களுக்கு நான் தான் கிடச்சனா? போடா. ஆரம்பமே அமர்க்களமாக இருக்குடா. நீங்களே சொல்லுங்க அன்பர். இவனுக்கு கவிதான் ஒரு பொண்ணு பாய் பாய் டியர்னு மெசேஜ் அனுப்புது. அதுக்கு இவன் ஓகேமான்னு ரிப்ளை பண்ணுறான். இவங்கிட்ட நான் என்னன்னு கேட்டால் ஏதோ பொய் சொல்கிறான், மழுப்புறான். இவனை நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒருவேளை எக்ஸா இருக்குமோ? ஆமாய்யா, நீங்களே ஆளாளுக்கு நல்லா கொளுத்தி விடுங்க. என்ன ராஜேஷ், வீட்டிலேருந்து கால் போல? அட்டன் பண்ணுங்க ராஜேஷ், ஏதாவது இம்பார்ட்டன்ட் கலா இருக்க போகுது. நீ வேற அட்டன் பண்ண மானங்கிட்டதனமா திட்டுவா. நேற்றுலேருந்து அவள் தம்பி மேரேஜுக்கு இந்தியாவுக்கு வர சொல்லி டார்ச்சர் பண்ணுறா. ஏம்மா திரும்ப திரும்ப கால் பண்ணி டென்ஷன் பண்ணுற? திடீர்னு டிக்கெட் போட்டு வர சொன்னால் எவன் லீவு கொடுக்குறான்? ஃபோனை வை. என்ன அன்வர், புதுசாக எங்கேயோ போகிற மாதிரி இருக்கு? ஆமாண்டா, நேற்று ஒரு பிளாக்ல படித்தேன், சூப்பராக போட்டிருந்தான், செம த்ரில்லிங்காக இருந்தது. அதான் ட்ரை பண்ணலாமே இன்னைக்கு அப்படின்னு. வெயிட், இந்த கதை இப்படி ஆரம்பிக்கக்கூடாது. முக்கிய செய்திகள். தேச துரோகம் மற்றும் மோசடி வழக்கில் தமிழகத்தைச் சேர்ந்த அன்வர், ராஜேஷ், பரத், சாமி ஆகிய 4வரும் தேடப்படும் முக்கிய குற்றவாளிகளாக தமிழக காவல்துறையினரால் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் 4வரும் தற்போது ஸ்வீடனில் வசித்து வருவதால் தமிழக காவல்துறை டிஜிபி சங்கர் தலைமையில் தனிப்படை அமைத்து இவர்களை பிடிக்க போலீசார் தற்போது ஸ்வீடன் விரைந்துள்ளனர். ஹலோ அன்வர், எங்கே இருக்கீங்க நீங்கள் எல்லாரும்? நியூஸ் பார்த்தீங்களா? நீங்கள் 4 பேரும் தான் போலீஸ் தேடுற டாப் கிரிமினல்னு சொல்கிறாங்க. பரத் எங்க? பரத் கிட்ட ஃபோனை கொடுங்க. பரத், பரத். என் பேர் சாமி. எங்கள் 4 பேரையும் போலீஸ் தேடிட்டுருக்கு. நாங்கள் ஆளுக்கு ஒரு திசையாக ஓடிட்டுருக்கோம். எங்கள் பிரச்சனைகளுக்கு தொடக்கமே இந்த காடு தான். அதற்கான தீர்வை நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம். கைஸ், எல்லாரும் ஃபோன் கொடுங்க. எதுக்கு? அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கீங்க, எதுக்கு தேவையில்லாமல்? ட்ரக்கிங் முடிஞ்சும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? கொடு.
கமான் கைஸ், ஃபோன் தானே கேட்குறேன். கொடுங்க கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. கொடு. கொடு. அனிதா, இந்தம்மா உள்ளே வச்சிரு. அன்வரை நம்பி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பார்ப்போம். இப்போவே கண்ணு கட்டுதே. சாமியே மலையேற கஷ்டப்படலாமே. வாங்க ஜி. அனிதா, சாமி எங்க? அவன் பின்னாடி தான் வந்தான் ராஜேஷ், தெரியல இன்னும் காணோம். நீ என்ன லூசா? அவனை முன்னாடி விட்டு நீ பின்னாடி வர வேண்டியதானே? உடனே நீ என்னையே சொல்லு. நீ முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி முன்னாடி போற. மலை ஏறும்போதே அவன் கண்ணு கட்டுதுன்னா மயங்கி ஏங்கி விட்டானா? கால் பண்ணலான்னு பார்த்தா மொபைல்லாம் கார்லேயே வச்சுட்டு வந்துட்டோம். சரி சரி, பதறாதீங்க, தேடி பார்ப்போம். இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். பயப்படாமல் நீங்கள் 2 பேரும் அங்கே போய் பாருங்கள். ராஜேஷ், நீங்கள் கீழே போய் பாருங்கள். சரி, ஓகே. நான் அந்த பக்கம் பார்க்குறேன். ஏய், 2 பேரும் சாமியை மட்டும் தான் தேடணும், ஓகே? ஏய், மறுபடியும் இங்கேயே மீட் பண்ணுறோம், ஓகேவா? சாமி, சாமி, எங்க போயிட்டான் இவன்? சாமி, சாமி,
சுவாமி! பரத்! எந்திரி பரத்! ராஜேஷ்! அன்வர்! யாராவது வாங்கப்பா! பரத்! எந்திரி பரத்! ஹே, சாமியை காணோன்னு இவ்வளோ பதட்டப்பட்ட. ஒருவேளை நான் காண போனால் இப்படி பதட்டப்படுவேன்னு பார்த்தேன். உனக்கு எப்போ ஜோக் பண்ணணும்னு தெரியாதா? ஏ அனிதா, ஏய் விடு. ஏ அனிதா, இவ வேற ஒருத்தி. ஆனால் ஒன்றா டென்ஷன் ஆயிடுறேன். உனக்கு ஏதோ ஆயிடுச்சு, நான் பயந்துட்ட தெரியுமா? போ, நான் வரேன். ஏய், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன். ஆல்ரெடி சாமியை காணா, நான் பயந்துட்டு இருக்க தெரியுமா? நீ ஒன்றும் கவலைப்படாது. சாமி எங்கேயும் போயிருக்க மாட்டான், இங்கே தான் இருப்பான். ஹேய், அங்கே பாரு சாமியா. ஆமா, எங்கடா போன? உங்களை எங்கெல்லாம் தேடினேன்னு தெரியுமா? இல்லைடா, அங்கே என்னை யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது. திரும்பி பார்க்கறதுக்குள்ள உங்களை மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரியல. சரி, திரும்பி வரும்போது மீட் பண்ணிக்கலாம், நீ இங்கேயே உக்காந்துட்டேன். சரிவா போகலாம்.
வாங்க சீக்கிரம் போகலாம், எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஓகே காய்ஸ், சூப்பர், எல்லாரும் சேஃபாக வந்துட்டோம். கிளம்பலாமா? ஏ ரதி, எப்போ ஃபோன் பண்ணாலும் சண்டை போட்டே இருக்கியே, என்னதான் பிரச்சனை உனக்கு? உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்? என் தம்பி கல்யாணத்துக்கு தானே வர சொன்னேன். டிக்கெட் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு உங்கள் அப்பா ஃப்ளைட் விட்டுருக்காரு. கல்யாணத்துக்கு வர சொந்தக்காரெல்லாம் உங்கள் வீட்டுக்காரர் எங்கன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்கிறது? என்னவோ சொல்லி சமாளி, என்ன ஆளை விடு. ஹலோ ஹலோ ஹலோ, என்னாச்சு? சார்ஜ் போயிடுச்சோ? சார்ஜ் போட்டு பார்ப்போம். சார்ஜும் ஆகலை. என்னாச்சு? ஐயோ ஐயோ, என்ன பண்ணுறது? ம், எங்கே வச்சேன்? இந்த ஃபோனில் சிம்மு மாற்றி போட்டு பார்ப்போம். ஃபோன் ஒர்க் ஆகுதான்னு தெரியல. The number you dialed is not in service. என்ன லைனே போக மாட்டேங்குது? The number you dialed is not in service. கரெக்டாக தானே போட்டோம். லேண்ட்லைனுக்கு போட்டு பார்ப்போம். ஹலோ, யாருங்க பேசுறது? ஹலோ, ரதி கிட்ட கொஞ்சம் கொடுமா. நான் ரதி தான் பேசுறேன். நீங்க யாரு? பாப்பா விளையாடாதம்மா, நான் ரதியோட ஹஸ்பண்ட் பேசுகிறேன். ரதி கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடு. அப்பா, ஒரு அங்கிள் தப்பு தப்பா பேசுறாருப்பா. கரெக்டாக தானே போட்டேன். கிராஸ் டாக்காக இருக்குமோ? திருப்பி போட்டு பார்ப்போம். ஹலோ ஹலோ, நான் ராஜேஷ் பேசுகிறேன். ரதி கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுமா. அப்பா, என்னம்மா? அதே அங்கிள் தான் பேசுறாரு. நீங்க போய் பேசுங்க. என்னம்மா? யார் தம்பி நீங்க? எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஹலோ மாமா, நான் தான் உன் மாப்பிள்ள ராஜேஷ் பேசுகிறேன். மாப்பிள்ளையா? யாரு உனக்கு மாமா? சுந்தரம் மாமா தானே பேசுறது? ஆமாம், சுந்தரம் தான். உனக்கு இந்த டீட்டெயிலாம் யார் தந்தது? போலீஸுக்கு கால் பண்ணு வச்சுக்க, மாமியார் வீட்டுக்கு போயிடுவேன். என்ன ஒன்றும் புரியலையே. சாமி, ஃபோனை கொஞ்சம் கொடுப்பா. ஜி, விளையாடிட்டு இருக்கேன் ஜி, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஷப்பா. ஏன் ஜி, ஏன் டென்ஷனாக இருக்கீங்க? என்ன பிரச்சனை? முக்கியமான கால் பேசிகிட்டு இருந்தேன், கட் ஆகிடுச்சு. ஃபோன் கொஞ்சம் கூட பேசிட்டு கொடுக்குறேன். இந்தாங்க, சீக்கிரம் கொடுங்க.
ஹலோ. ஹலோ ரதி, நான் தான் ராஜேஷ் பேசுகிறேன். மொபைலுக்கு கால் பண்ணாமல் எதுக்கு லேண்ட்லைனுக்கு கால் பண்ணியிருக்கீங்க? மொபைல் ரீச் ஆகலன்னு தானே இதுக்கு முன்னாடி லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணேன். ஒரு சின்ன பொண்ணு கூட எடுத்து பேசிச்சே. சின்ன பொண்ணா? இப்போதான் நீங்கள் லேண்ட்லைனுக்கே கால் பண்ணுறீங்க. என்ன உளறீங்க? அப்படியா? மாமா கிட்ட ஃபோனை கொடு. நான் அப்போவே சொன்னேன் அப்பா வீட்டில் இல்லைன்னு. என்ன சொல்கிற? ஃபோனை வை, நீ அப்புறம் பேசுகிறேன். என்னது இது? அந்த ஃபோனுக்கு போட்டோம், ஒரு பொண்ணு எடுத்தா மாமா பேசினாரு. இந்த ஃபோனுக்கு போட்டால் ரதி எடுத்தா. குழப்பமாக இருக்கு. என்ன ஜி, பழைய ஃபோனாக இருக்கு, காட்டுங்க. மியூசியமில் வைக்க வேண்டிய ஃபோனை நீங்கள் வச்சுருக்கீங்க, ஏது இது? அந்த ட்ரெக்கிங் போகும்போது கீழே விழுந்தாலப்பா, அப்போ கிடச்சிது. ம், ஃபோனும் பழசாக இருக்குது, ஃபோனில் இருக்கிற டேட்டும் பழசாக இருக்குது. 10 வருஷம் முன்னாடி இருக்குது. அப்படியா? காட்டு பாப்போம். ஆமாம், ஒருவேளை சினிமாவில் வர மாதிரி டைம் ட்ராவலில் பேக்கில் போதும். டைம் ட்ராவலா? ஃபோனில் என்னங்க டைம் ட்ராவல்? என்ன வளர்றீங்க? இல்லைப்பா, என் ஃபோன் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு இந்த ஃபோன்லேருந்து ஒய்ஃப்க்கு அடித்தேன். ஒரு பொண்ணு கூட எடுத்தா, ரதியும் கூட சொன்னா. ஒரே குழப்பமாக இருக்கே. என்னச்சி காமெடி பண்ணுறீங்க? அப்படிலாம் இருக்காது. நீ வேணா இந்த ஃபோன்லேருந்து யாருக்காவது அடிச்சு பாரு. சரி, எங்கள் அப்பாவுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். ஹலோ, யார்ப்பா பேசுறது? ஹலோ, லைன்ல யாருப்பா? அப்பா. தம்பி, நீயாப்பா பேசுறது? தம்பி, என்னப்பா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையாப்பா? ஆமாப்பா. ஏன்பா உடம்ப பாத்துக்கேன்பா. எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு ஒரு பக்கமே வரமாட்டேன்ற. உன்னை பாக்குறதுக்காக நானும் அம்மாவும் ஏங்கிட்டு இருக்கோம்பா. இந்த லீவுக்காச்சும் ஊருக்கு வருவியாப்பா? வரேன்ப்பா. நீ அங்க நல்லா இருப்பன்ற நம்பிக்கையில தான்ப்பா நாங்க உசுர கையில பிடிச்சிட்டு இருக்கோம். பார்த்து பத்திரமா இருப்பா. போனை வச்சிடறேன்ப்பா. எங்கள் அப்பா செத்து 10 வருஷம் ஆகுது ஜி. பயமாக இருக்குச்சு. எப்படிச்சு இதெல்லாம் சாத்தியமாகும்? என்னடா பேய் எறிஞ்ச மாதிரி இருக்கீங்க ரெண்டு பேரும்? உங்களுக்கு ஒரு ஷாக்கான விஷயம் சொல்லட்டுமா? என்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது. அந்த மொபைலை வச்சு பாஸ்ட்டில் பேச முடியும், தெரியுமா? கனவு கண்டியா? போ, கண்டினியூ பண்ணு போ. கனவு இல்லை, நிஜமாக தான் சொல்கிறேன். சாமி இப்போ தான் இறந்து போன அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு வந்தான். கேட்டு பாரு. அப்பா கிட்டேயா? என்ன 2 பேரும் ப்ராங்க் பண்ணுறீங்களா? போய் தூங்க போங்க. இல்லைடா, ஜி சொல்கிறது உண்மை தான். என்னால் இதை நம்பவும் முடியல, நம்பாமையும் இருக்க முடியல. ஃபோன் வச்சுருக்கல, ப்ரூஃப் பண்ணு. சரி, யாருக்கு கால் பண்ணணும் சொல்லுங்கள், என்ன பண்ணணும் சொல்லுங்கள். பரத்தோட எக்ஸ்க்கு ட்ரை பண்ணலாமா? பேசினா நல்லா தான் இருக்கும். ஆமாம், உனக்கு பிரேக்கப் ஆகி எத்தனை வருஷம் இருக்கும்? இந்த நியூ இயர் வந்தால் 6 இயர்ஸ் ஆக போகுது. சாரிடா, இந்த ஃபோனில் டேட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி செட் ஆகிருக்கு. ஏண்டா, எங்கேருந்து கடந்து ஃபோனை எடுத்துகிட்டு வந்துட்டு 6 வருஷம் 10 வருஷம் சீனை போட்டுட்ருக்கீங்களா? டேட்டா மாற்றி ட்ரை பண்ணு. ஆமாம்ல, பண்ணி பார்க்குறேன். இப்போ ட்ரை பண்ணி பாரு. இவனுக்கு வேற விளையாடும் போது காமெடி பண்ணிட்டு.
ஹலோ, யார் பேசுறது? ஏஞ்சல், நான் பரத் பேசுகிறேன். ஹே பரத், அன்னைக்கு நான் சண்டை போட்டதுக்கு நீ பேச மாட்டேன்னு நினச்சேன். சாரிடா, என் மேலே தான் எல்லா தப்பும். நாம் எப்போதும் மீட் பண்ணுற இடத்துல நாளைக்கு மீட் பண்ணலாம். பை. ஏய் ஆமாண்டா, பழைய ஏஞ்சலாக தான் பேசுகிறா. ஏய் குர்ரா குர்ரா, நான் பேசுகிறேன். ஏய் இரு, நீ பண்ண ரொமான்ஸ் போதும், நான் ஒரு ஃபோன் பண்ணுறேன். ஒரு வாரத்துக்கு அண்ணா. சரிங்க. ஐயா யூபிஎஸ் இருக்கா சார்? யூபிஎஸ்ஸா? அப்படி யாருமே இல்லைங்க தம்பி. யார் வேணும் உங்களுக்கு? செல்வம் ஐயா இருக்காங்களா? ஓ, நம்ம டீ மாஸ்டர் செல்வங்களா? இருக்காங்க தம்பி. பேசுறீங்களா? என்னங்க, ஒரு வருங்கால முதலமைச்சரை போய் டீ மாஸ்டர் ஆகிட்டீங்களே. வருங்கால முதலமைச்சரா? ஓ, இப்படி வேற சொல்லிட்டு இருக்கானாவா? டேய், நீ வேற ஏன்டா அரசியல் பேசி பிரச்சனையை எடுக்கிற? சரி சரி, வேற நம்பர் எப்பவுமே விளையாட்டு தான். கொடு. கரெக்டாக ஒரு கால் ட்ரை பண்ணிவிட்டு கொடுக்குறேன். Can I speak to Mr. Bharat, please? Yes, Bharat speaking. I'm Sarad. I'm calling from a consultancy company. Are you looking for any job change now? Yes, I am civil engineer from Thambi University. I need job in any field. At least give me some IT jobs. Oh, at least one IT job, huh? நீங்கள் அரியர்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டீங்களா? ஹே, கட் பண்ணுறா டே. அரியர் ஒரு 3 பேப்பர் இருக்கு. ஓகே, 3 பேப்பர் பிரச்சனை இல்லைங்க. we can manage, no issues. இல்லை சார், 3 பேப்பர் தான் மொத்தத்திலே கிளியர் பண்ணியிருக்கேன். ஓ, 3 பேப்பர் தான் மொத்தத்தில் கிளியர் பண்ணியிருக்க. உனக்கு ஐடி ஜாப் வேணுமா? சரி, ஒரு 5 வருஷம் கழிச்சு கால் பண்ணுறேன். அதுக்குள்ளே கிளியர் பண்ணி வைங்க எல்லாத்தையும். அது முதல்ல அனிதா கிட்ட போட்டு கொடுக்கும். ஆமாண்டா, இதே மாதிரி உங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணால் தெரியும் உங்கள் அண்டவாளம் தண்டவாளெல்லாம். ஓகே, இந்த சாப்டர் இங்கேயே க்ளோஸ் பண்ணுறோம். சரி, ஓகே கைஸ், இப்போ எல்லாரும் நம்புறீங்களே. இப்போ இந்த ஃபோனை வச்சு என்னென்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். அப்பாட்ட பேசுகிறதுலாம் சந்தோஷமாக தான் இருக்குது, பட்டு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. பேசாமல் போலீஸ்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். இவனுக்கு எல்லாத்துக்குமே பயந்தாண்டா. இது மொபைல் கிடையாதுடா, மணி மேக்கிங் மிஷின். இதை யூஸ் பண்ணுறோம், பணம் சம்பாதிக்கிறோம். சும்மா பேசுறதான் வச்சு எப்படா பணம் சம்பாதிக்க முடியும்? பாருடா, எல்லாருடைய லைஃப்லையும் சந்தோஷம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு அவன் ஏங்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஆளாக பார்த்து பிஸ்னஸ் பண்ணுறோம், பணம் சம்பாதிக்கிறோம். ஓகே, கேட்க நல்லா இருக்கு, பட் எந்த பிரச்சனையும் வந்துடாது இல்லை. என்னடா பிரச்சனை வரப்போகுது? அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். நமக்கு பிரச்சனை வந்தால் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆமாண்டா, நம்மளும் எத்தனை நாள் தான் இந்த நாய் பொழப்பை பார்க்கறது? குயிக்காக சம்பாரிச்சோமா செட்டிலானமான்னு இருக்கணும். அன்வர் சொன்ன மாதிரி முதல்ல நாங்கள் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஆரம்பித்தோம். அது மூலமாக எங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைச்சாங்க. சொல்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்? வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு பண்ணிட்டேன், அதை மாற்றணும். அப்படி யாரும் பண்ணாத தப்பை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? எல்லாரும் பண்ணுற தப்பு தான். எனக்கு ரொம்ப தப்பாக இருக்குது. என் கல்யாணம், என் லைஃப்பில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கவே கூடாது. முதல்ல அந்த புரோக்கருக்கு ஃபோன் போடுங்க. ஓகே, உடனே கனெக்ட் பண்ணுறேன். ஹலோ, மேரேஜ் அசம்பிளர் ஸ்பீக்கிங்.
ஹலோ, புரோக்கர் தானே பேசுகிறீங்க? நான் செந்தில். நேற்று திருச்சியில் பொண்ணு பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, அதை பற்றி பேசணும். ஏன்பா அதுக்குள்ள அவசரப்படுறீங்க? நேற்று தானே பொண்ணே பார்த்துட்டு வந்தீங்க. வெயிட் பண்ணுங்க. அந்த பொண்ணு வேணான்னு சொல்ல தான் கால் பண்ணேன். என்ன தம்பி திடீர்னு இப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, 2 ஃபேமிலி ஓகே தானே சொன்னீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தம்பி. அந்த பொண்ணை பார்த்தா அடக்கமா மகாலட்சுமி கணக்கா இருக்காப்பா. இட்லியை மூடி வைக்க சொன்னா அங்க போய் உட்காந்துக்கிட்டு போனை நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. யார் மூடி வைப்பா இட்லியை? எத்தனை தடவை யோசிச்சாலும் சரி வராதுங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஃபியூச்சரில் எப்படி இருப்பீங்க தெரியுமா? எப்படி இருப்புன்னு தெரிஞ்சதுனால தான் வேணான்னு சொல்கிறேன். ஐயா சாமி, ஆளை விடுங்க. அவங்க தேவையும் பூர்த்தியாச்சு, எங்களோட தேவையும் தான். நாங்கள் ரொம்ப பிஸியானோம். சோஷியல் மீடியாவில் நாங்கள் தான் நம்பர் 1 ட்ரெண்டிங். பணம் நிறைய இருக்கிற இடத்துல பிரச்சனையும் நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்க. பக்காவாக பிளான் போட்டு ஃபோனோட கிளம்பிட்ட போல. சாமி தூங்கல? நீ இல்லை, சொல்கிறத கேளு. வர லாபத்தில் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். என் கூட வந்துரு. ஷேரா? இரு பசங்களை கூப்பிட்றேன். சொல்டா. ஒன்றும் தேவையில்ல. கையை யோசிச்சு பாரு. கையை விடு. யோசிச்சு பாரு. யோசிச்சு பாரு. ராஜேஷ் சொல்றா. சொல்றா. சொல்றத கேளுடா. சாமி என்னாச்சு? என்னடா சாமி, பகல்லே கனவா?
Guys, please. I lost my locker security key. Can you help me find it? கையில காசு வாயில தோசை. What? ஹேண்டில் மணி மவுத்தில் தோசை. சும்மா ஏரியா கொஞ்ச நேரம். ஓகே. எஸ் we can fix it for sure, but we alone cannot fix it. We need our team and system to fix everything. Believe me, man. I believe you. But not this guy. I give you guys 1 week's time. Get it back, okay? இந்த தடவை பிரச்சனை காலிங் பில் அடிச்சுட்டு வந்தது. வா அனிதா. என்ன அனிதா திடீர்னு? எனக்கு என்னடா பிரச்சனை? 2-3 வீக்ஸாக என் ஃபோனே எடுக்க மாட்டேற. கொஞ்சம் ஒர்க் பிஸிமா. அனிதா அவனுக்கு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர்மா. என்னண்ணா நீங்கள் எப்பவும் எனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க, இன்னைக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. நீ வா, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வா. நீ என்னை வீடு, நீ எப்பவுமே இப்படி தான் பண்ணுற. பார்த்தனிதா, வேற ஏதாவது? இது பரத் வீடு தானே? ஆமா. பரத் இருக்காங்களா? இருக்காரு. ஐயோ, அன்னைக்கு ஃபோனில் ஏஞ்சல் கிட்ட பேசினது தப்பாயிடுச்சு. நேர்லயே வந்துட்டா. ஹாய் பரத். என்னால் இதை நம்பவே முடியல பரத். லைஃப்பில் உன்னை திருப்பி மீட் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. இதெல்லாம் ஒரு பெரிய கனவு மாதிரி இருக்கு. நீ உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதுக்கு மேலே உன்னை மிஸ் பண்ண விரும்பல. அதான் அப்படி இப்படி அடிச்சு பிடிச்சி உன்னை தேடி வந்துட்டேன். பட அனிதா, ஏ அனிதா, ஏ அனிதா நில்லு. ஏ அனிதா, ஏ நில்லு. ஏய் நில்லு. ஏய் பரத்துக்கு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறது கூட எனக்கு கோவம் இல்லை. ஆனால் என்கிட்டயும் பேசி இப்படி ஏமாத்திட்டான்னு நினைக்கும் போது தான் என்னால் தாங்கவே முடியல. அவன்கிட்ட சொல்லுங்க, அவனை மாதிரி ஒரு ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை, இனிமே பார்க்கவும் விரும்பல. ஏய் நில்றி. என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் நான் சொல்றது கேட்டிருக்கியா? உனக்கெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டே இருக்க. அட்டை மாதிரி உடம்புல ஒட்டி ரத்தத்தை உறிஞ்சிட்டே இருக்க. விட்டும் தொலைஞ்சு போக மாட்டேன். நெஞ்சிலே அவள் பூமுகம் வாசம்தான் இங்கு கூடுதே. மாலையில் ஒரு சாலையில் வானிலா பூக்குதே. தனிமையே போ என்கிறேன், நிலவின்றி நான் தேய்கிறேன். காற்றிலே உன் வாசனை சுவாசம் நான் தேடுதே. போதும் வதைக்காதே புருவத்தை உயர்த்தி, போதும் சிதைக்காதே விழிகளை உருட்டி, போதும் எரிக்காதே இதழ்களில் விரட்டி. நெஞ்சம் தான் தாங்குமா? போதும் சிரிக்காதே இமைகளை நிறுத்தி, போதும் உரைக்காதே இதயத்தை நொறுக்கி, போதும் அசையாதே உயிரை முழுக்கி. ஜென்மம் தான் சாபமா?
உயர்த்தி போதும் சிதைக்காதே விழிகளை உருட்டி போதும் எரிக்காதே இதழ்களில் விரட்டி நெஞ்சம் தான் தாங்குமா போதும் சிரிக்காதே இமைகளை நிறுத்தி போதும் உரைக்காதே இதயத்தை நொறுக்கி போதும் அசைக்காதே உயிரையும் முடுக்கி ஜென்மம் தான் சாபமா நெஞ்சிலே அவள் பூமுகம் வாசம்தான் இங்கு கூடுதே மாலையில் ஒரு சாலையில் வானிலா பூக்குதே தனிமையே போ என்கிறேன் நிலவின்றி நான் தேய்கிறேன் காற்றிலே உன் வாசனை சுவாசம் நான் தேடுதே இவன் ஏன்டா அங்கே உட்காந்துருக்கான்? தெரியலையே. போய் கூப்பிட்டு அப்போ. என்னடா என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? போச்சுடா, எல்லாம் அந்த மொபைலில் தானே, நம்ம ஃப்யூச்சரே போச்சுல. எதுக்கு எடுத்தாலும் ஏன்டா அப்படி சொல்கிற? இப்போ உன் ஃப்யூச்சரை பற்றி உனக்கு தெரியணும், அவ்வளோதானே? நம்ம செல்லக்குட்டியை கேட்டு பார்த்துருவோமா? ஏன் ராஜேஷ்? ஆமாம், இந்த மொபைலில் ஃப்யூச்சருக்கு கால் போகுமா? எவனுக்கு தெரியும், ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னடா கரெக்டாக 1 இயரில் ஃபியூச்சர் செட் பண்ணுறேன். ஹலோ அனிதா, நான் அன்வர் பேசுகிறேன். அன்வர், எங்கே இருக்கீங்க நீங்கள் எல்லாரும்? நியூஸ் பார்த்தீங்களா? நீங்கள் 4 பேரும் தான் போலீஸ் தர டாப் கிரிமினல் சொல்கிறாங்க. பரத் எங்க? பரத் கிட்ட ஃபோனை கொடுங்க. பரத், ஏன்டா கட் பண்ணப்போ? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இந்த பிசினஸ்ல வேணாம்டா. ஐயோ, இந்த போனால வெறும் பிரச்சனை தான்டா. இருங்கடா, அன்வர் சொல்றதை கேப்போம். அவ என்ன சொல்றான்னு ஃபர்ஸ்ட் கேப்போம்டா, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவோம். எதுக்கு தேவையில்லாம போனை கட் பண்ணிட்டு இப்ப டென்ஷன் ஆகுது? வேணாம்டா, இந்த போன் நமக்கு வேணாம்டா. குடுறா சாமி, வேணாம்டா. போனை கொடு. பரத், ஏய் பரத், மொபைல குடுறா. பரத், குடுறாடா. மொபைல பரத், போனை குடுறாத. டேய் 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 சாமி, டேய் டேய் சாமி, டேய். ஐயோ சாமி, ஏன்டா தூக்கி போட்ட? ஐயோ, அதுல என் சிம் இருக்குடா. Hey guys, this is my new video. I can test my cars, how fast it goes, and if it goes the farthest, I will have a clean wash for the cars. Let's go. I can try Lightning McQueen. Look how cool it is. I can even take my Lego figure off. Let's go up to the slide and slide it. Wow! Oh my god, my superhero get off the car easily. Now let's try this wolf car. Look how cool it is. It even got boosters. Let's try this one. Let's go up to the slide and try it. Whoa! It goes mega fast
jump, 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 and jump. Now I cannot try this Nokia phone, which doesn't work. Let's go and test this out on the slide. Here we go. Whoa! Is it all right? I think so. Yeah, it's all right. Look, it's working. It's calling. Let me answer it. Who is it? ஹலோ, நான் அனிதா பேசுகிறேன். அன்வர் இருக்காரா? கொஞ்சம் அன்வர் கிட்ட ஃபோனை கொடுங்களேன். I don't understand. பரத் கிட்ட ஃபோனை கொடுங்களேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். Let's continue, guys. And I'm gonna continue with this green, yellow. What is it? Who is this? I will leave it. And let's move on.